மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, KFC சிக்கன் பாப்கார்ன் செய்ய போறோம். 1/2 கிலோ போன்லெஸ் வச்சு. ஸோ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டோம். ஏன்னா இதில் நல்ல உப்பு ஏறட்டும்ன்றதுக்காக ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் போட்டுருவோம். கார்லிக் பவுடர், பூண்டு தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அஜினமோட்டோ 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடுவோம். சால்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். 2. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக ஒரு 50 ml மட்டும் மோர் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இதுக்கு மசாலாவுக்கு போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உப்பு எல்லாம் போய் நல்லா சேரணும். இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவில் போடுறேன். போட்டு நல்லா பிசைய போகிறேன். நல்லா இந்த மாதிரி நசுக்கி பிசையும் போது நம்ம வந்து ஏற்கனவே உப்பில் ஊற வச்சோம் இல்லையா, லைட்டாக வந்து வெடிப்பு மாதிரி தெரியும் சிக்கனில். அதில் இந்த மசாலாவெல்லாம் போய் செட் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்கணுன்னா ஒரு 1 hour வைக்கலாம். ஃப்ரீசருக்கு கீழே ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வைக்கணும். நம்ம வந்து எப்போயாவது யோசிப்போம் KFC ஈவினிங் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. நீங்கள் காலையிலே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல செட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரீசரில் வச்சு எடுப்போம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. 1 மணி நேரத்துலேயே நல்லா கூலிங் ஆகிடும். வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன் வெளியே. எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்குது. நல்லா சூடாக இருக்கணும். KFC சிக்கன் பாப்கார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஆயில் வந்து 100க்கு மேலே இருக்கணும் டெம்பரேச்சர். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். மைதா மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு, பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு. பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். இதை 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாப்கார்ன் சிக்கன் சைஸில் நம்ம வெட்டி மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி மாதிரி தள்ளி போடணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 பீஸாக போட்டு இந்த மாதிரி உதறிக்கணும். உதறிக்கிட்டு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி மறுபடியும் எடுக்கிறோம். மறுபடியும் அதே மாதிரி தனித்தனியாக இதை போடணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது. நீங்கள் ஒரு பீஸாக வேணாலும் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பீஸை இந்த மாதிரி உதறி எடுத்துக்கோங்க. 2 3 ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு எண்ணெயை வந்து சின்ன பர்னரில் வச்சுருந்தேன், எடுத்து பெரிய பர்னரில் வச்சுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆயில் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த பீசஸை ஒன்றா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் தனியாக போடணும். இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். மறுபடியும் அடுத்த மசாலாவை போட ஆரம்பிச்சிடலாம். ஆயில் டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. அது ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அதை கிண்டி விடணும்லாம் அவசியம் இல்லை. இதே மாதிரி இந்த பீஸுங்களை எடுத்து மாவுலேருந்து நல்லா உதறி ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணுறோம். உடனே எடுத்துடுறோம். மறுபடியும் ஒரு பீஸாக தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி போடுறோம். மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டு ஒரு பீஸை எடுத்து உதறி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த பீஸுங்க இப்படி அழகாக இப்படி திருப்பி விடுவோம். ஸோ அவ்வளோதான். இது போட்டு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனோடனே எடுத்துட வேண்டியதான். இதுக்கு மேலே இதை ஃப்ரை பண்ண விட்டோன்னா கருகிடும். என்னடா இது இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பீசஸ் வந்து ரொம்ப சின்னது தான், நல்லா வெந்துட்டுருக்கோம். நான் வேணால் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி
கொஞ்ச நேரத்துக்கு விட்டுறணும். ஆயில் கொஞ்சம் சூடாக விடணும். எடுத்த உடனே அது என்ன ஒன்று சிக்கன் போட்டோடனே அதோட டெம்பரேச்சர் குறையும். அது எடுக்கும் போதும் குறைஞ்சிருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடினோடனே மறுபடியும் அதே மாதிரி தனித்தனியாக ஒரு பீஸாக போடணும். இப்போ நம்ம போட்டு என்ன பண்ணோன்னா ஒரு 10 செகண்ட்க்கு அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி பிரித்து விடணும். இந்த மாதிரி. இன்னொன்று நான் இந்த பீசஸ் எப்படி வாங்கினேன்னா, இப்போ போன்லெஸ்ஸில் வந்து செஸ்ட் பீஸ் வரும், லெக்லேருந்து போன்லெஸ் எடுத்து கொடுக்க சொன்னாலும் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, இந்த விங்ஸு லெக்கு தை பீஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து போன்லெஸ் எடுத்து கொடுக்க சொன்னேன். அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். பட் KFCயில் நம்ம வாங்கும்போது செஸ்ட் பீஸ் தான் வரும், அது சாஃப்ட்டாக இருக்காது. இப்போ பிக்கும் போது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். தை பீஸ் செஸ்ட் பீஸ் வந்து எப்போவுமே வந்து நூல் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. சின்ன பசங்களுக்கு தை பீஸ் லெக் பீஸ்லேருந்து எடுத்து கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க கடையில். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஒரு கையில் மாவு, ஒரு கையில் கரண்டி. இப்போ நான் இதை செஞ்சு கொடுத்தேன்னா என்னோடய டீம் உட்காந்து சாப்பிடுவாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க உட்காந்து, எப்போடா பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரை ஆகும், எப்போ சாப்பிடுவோன்னு. லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டோம். KFC லெக் பீஸ் மட்டும் வச்சு 1 kg போட்டோம். அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னு டக்குன்னு காலி 2 நிமிஷத்தில். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes. எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. நான் பிளேட்டில் வைக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நீங்கள் ஏதாவது வந்து அந்த எண்ணெய் வடியும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் தான் அதில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரவுண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்து பாதி ஃப்ரை பண்ணிட்டேன். இன்னும் பாதியும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய லாஸ்ட்டு ரவுண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதையும் முடிஞ்சிருவோம். முடிஞ்சவொடனே சாப்பிட்ற வேண்டியதான். கவனமாக இருங்க, போட்டவுடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து தான் இப்படி தனியாக பிரித்து விடணும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்தீங்களா, வெறும் மசாலா மிக்ஸ் பண்ணோம், ஃப்ரீசரில் வச்சோம் தெரியுமா 1 மணி நேரம். அதுதான் நம்மளுக்கு டைமே. டக்குன்னு முடிச்சிடலாம். பசங்க கேட்கும்போது சும்மா ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் தான் போட்டோமா, பிசைஞ்சோமா, பண்ணி கொடுத்தோமா. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது, என் வீட்டுக்கே நான் சொல்லணும். ஏன்னா என் வீட்டிலே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செஞ்சு கொடுத்தா தான், இல்லைனா KFCயில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவ்வளோதே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தூக்கி இப்படி போடும்போதே நல்லா கிறிஸ்பி சவுண்டு வருது பாருங்கள். அடுப்பை அணைச்சிருவோம். நம்ம வந்து 1/2 kg போன்லெஸ் வச்சு செஞ்சோம். இது எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து தாராளமாக ஒரு 5 பேர் 6 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களா வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.